Which of the following has most negative heat of hydrogenation? Heat of hydrogenationக்கும் alkene ஸ்டெபிலிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? Heat of hydrogenation value ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா alkene ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது alkene ஹைட்ரஜன் ஆட் பண்ணும் பொழுது அந்த ரியாக்ஷன் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட்டை வெளியில விடும். எக்ஸோதெர்மிக்னா டெல்டா ஹெச் வேல்யூ என்னது? நெகட்டிவ், ரைட்? எந்த இடத்துல நிறைய ஹீட் வெளியில வருது அப்படின்னா மோர் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல வெளியில வரும் அப்படின்னா அந்த அல்கீன் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்ததுனா தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கொடுத்துருக்கிறதுல 4 ஆப்ஷன்ல எது ஹைலி அன்ஸ்டேபிள் அல்கீன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு அல்கீன் இருந்ததுன்னா அதை சுத்தி இருக்கிற சப்ஸ்டியன்ட் எத்தனை அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த இடத்துல ஒரே ஒரு சப்ஸ்டியன்ட் இருக்கு, ஆல்கைல் சப்ஸ்டியன்ட். இந்த இடத்துல அல்கீனிக் பாண்ட் பக்கத்துல 2 சப்ஸ்டியன்ட் இருக்கு. இந்த இடத்துல அல்கீனிக் பாண்டுக்கு நடுவுல 4 சப்ஸ்டியன்ட் இருக்கு, ஆல்கைல் சப்ஸ்டியன்ட். இந்த இடத்துல அல்கீனிக் பாண்டை சுத்தி 3 சப்ஸ்டியன்ட் இருக்கு. ஸோ எங்க கம்மியான அளவுக்கு சப்ஸ்டியன்ட் இருக்கோ அல்கீனிக் பாண்டை சுத்தி அது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு? இதுதான் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது.